வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிசிசியுடைய நியமனங்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பதை பற்றியும், டிசிசியுடைய நியமனங்கள் இந்த ஆண்டு தொடருமா, போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுவோம், டிரைவர் கம் கண்டக்டர். டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசி நியமனங்களில் 3274 பேருக்கு தேர்வு நடத்தப்பட்டது. அதில் பார்த்திங்க அப்படின்னா செய்முறை தேர்வு செலக்ட் ஆனவங்க, வாரிசுரிமை போஸ்டிங், இந்த மாதிரி எல்லாமே அதில் பெண்டிங்கில் இருக்காங்க. இதுவரை பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு முடித்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் இன்னும் வழங்கப்படவில்லைன்றது எல்லோருடைய குற்றச்சாட்டுமாக இருக்குது. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிசிசியோடைய நியமனங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதி வரைக்குமே பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வுகள் நடத்தப்பட்டது. அந்த செய்முறை தேர்வுடைய பணி நியமன ஆணைகள் இன்னும் வெளியிடப்படாதது போக்குவரத்து கழகத்தின் மேலே மக்கள் வச்சிருக்கிற பயத்தை இன்னும் அதிகரிக்குது. ஒருவேளை இது கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தேர்தல் தேதிகள் வந்துருச்சு அப்படின்னா டிசிசியோடைய நியமனங்கள் போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மாறிடுங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிசிசியோடைய நியமனங்கள் 100% கேள்விக்குறியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டிசிசியோடைய நியமனங்களில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்துடைய புதிய அதிகாரிகள் பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. கண்டிப்பாக டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு சில முன்னுரிமை மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அனுப்ப போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வீட்டுக்கே லெட்டர் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக நமக்கு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளார நமக்கு கிடைத்துவிடும். அதனால் கவலையே இல்லாமல் ஹாப்பியாக இருங்க. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டோடைய நோட்டிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணுங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கம்ப்ளீட்டாக தேவை. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது எளிது. ஆர்டிஓ அலுவலகம் மூலமாக இன்ஸ்டியூட் மூலமாக வாங்கிக்கலாம் டிரைவிங் லைசன்ஸு. ஆனால் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக சென்று இந்த கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் வாங்கலாம். அந்த இதில் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை கொண்டாந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியுங்க. இந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எல்லாமே ஆர்டிஓ அலுவலகத்தால் வழங்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிவரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். ஏன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு, ஒரு மாபெரும் அறிவிப்பு போக்குவரத்து கழகத்தில் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அதிக அளவு எடுக்க போகிறாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. கண்டிப்பாக இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.